வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மைசூரில் உள்ள கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மேலும் சாமுண்டீஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தவுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் உதய தின வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் டேராடூனில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டு உரையாற்றுகிறார். 930 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்கிறார். மேலும் 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மெல்போர்னில் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரூ கில்ஸுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்தும் பழுதுபார்த்தல் மற்றும் மறுபயன்பாட்டு மேளா கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இதில் மக்கள் தங்கள் பழுதான வீட்டு உபயோகப் பொருட்களை கொண்டு வந்து பழுது நீக்கிக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கான தொகை மட்டுமே செலுத்தினால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அமன் பட்டேல் தங்கப்பதக்கமும் தேவ்ஷா வெள்ளிப்பதக்கமும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நிலேஷ் இணை வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.